ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்டே வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் ஃபேண்டசி அந்த மாதிரி ஒரு ஜானர் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராமா, அதனால தான் நான் போடுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா பாருங்கள், ஓகேவா? எடுத்த உடனே வந்து ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு லேடி காட்டுறாங்க. அவங்க ரெயினில் நனைஞ்சிட்டு போயிட்டுருக்காங்க. கஷ்டப்பட்ட மக்கள் இருக்காங்க, சிலர்லாம் ஸ்ட்ரெயிட் ஓரமாக இருப்பாங்களே, அவங்கள கூப்பிட்டுட்டு உங்களுக்கு ஃபுட்டு தரேன் வாங்கன்னு மெனக்கெட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டுட்டு போயிட்டு அங்கே விட்டுட்டு இல்லை, அங்கே ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் இருக்குது. அதுக்கிட்ட கண்ணை காமிச்சிட்டு போகிறாங்க. அந்த பேயில் அப்படியே வந்து இவங்களை சாப்பிட வருது. அந்த நேரம் வந்து இன்னொருத்தவங்க வந்து இவங்களை எப்படியே காப்பாற்றிடுறாங்க. அவருக்கு நிறைய ஸ்பெல்ஸ் அண்ட் மேஜிக்கல் பவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெல் போட்டு நீர் இருக்குல்ல, வாட்டர் வச்சே வந்து இந்த பாடி அந்த பேய் மாதிரி இருக்க உருவத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து இவங்களை வந்து கொல்றதுக்காக கூப்பிட்டு வந்துச்சுல ஒரு லேடி. அந்த லேடி ஓடி வந்து ஐயோ என் பையனை விட்டுருங்க. இப்போ பேயா இருக்கார்ல, அது வந்து இவங்க பையன் தான் போல, பையனை விட்டுருங்கன்னு கற்றுது. உடனே இவர் வந்து கத்துறாரு. நான் வந்துட்டு ஆல்ரெடி சொன்னேன்ல, அவன் எதுவும் இந்த மாதிரி வந்து சோல் ஷிஃப்டராக மாறுறேன், என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, நீ எதுக்கு இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்குன்னு கேட்குறப்போ, நீங்கள் தானே என் பையனை சோல் ஷிஃப்டராக மாற்றுறீங்க, இப்போ எதுக்கு அவனை கொல்ல வரீங்க, நீங்கள் அவனுக்கு வேற பாடி கொடுங்க, இல்லைனா வந்து அவன் இந்த மாதிரி மனுஷங்களோட சோல்ஸை சாப்பிட்டானா அவன் நல்லபடியாக திருப்பி பழைய மாதிரியே வந்துடுவான், அதனால தான் இந்த மாதிரி மனுஷங்களை கூப்பிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாஸ்டர் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருல, அவர் வந்து கத்துறாரு, என்ன வார்த்தை பேசுகிற பற்றியா, நீ இப்போ சொல்கிறது மட்டும் வெளியே யாருக்காவது கேட்டுச்சு ஓனாலுமே ஏனாலுமே முடிஞ்சிடும், இதுக்கு வேறு வழியே கிடையாது, அவனை கொண்டுடலாம் அப்படின்னு கேட்குறப்போ இவங்க பயங்கரமாக தடுக்கிறாங்க. அப்புறம் அவங்க பையன்கிட்ட போய் அழுகுறாங்க, ஐயோ என் பையன் பாவம் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க வந்து ஒரு நார்மல் ஹியூமனாகவே இல்லை, ஓகேவா? சோல் ஷிஃப்டராக ஆனனால அவன் மொத்தமாகவே வந்து அவனோட சுயநினைவிலே இல்லை. அவங்க அம்மாவோட சோலே இருக்குல்ல, அதே வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்துட்டு வந்து இவர் பயங்கரமாக அவனை கொண்டு போட்டு ஒரு மலை மேலேருந்து லேக்கில் கொண்டு போட்டுடுறாரு. அப்போது இவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் இருக்கார், ஓகேவா? இந்த மாஸ்டர் மாதிரி இருக்கார்ல, அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் இருக்கார். அவர் கேட்குறாரு, எதுக்கு இந்த சோல் ஷிஃப்டர்லாம் இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா கல்லா மாறிடுது அவங்க பாடி அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இவங்களை கொண்டதுக்கு அப்புறமேட்டுக்கா பாடியாக இருக்காது போல், ஸ்டோனாக மாறிடும் போல், அதை வந்து இங்கேருந்து தூக்கி போட்டுறாங்க. அப்போ அவர் கேட்குறப்போ வந்து இந்த மாஸ்டர் சொல்கிறாரு, அவங்க சோல் வந்து அவங்க பாடி விட்டு போகிறப்போ ஒரு கிராக் மாதிரி வந்து தான் வெளியே போகும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களோட சோல் எனர்ஜி எல்லாமே போகிறனால ஸ்டோனாக மாறிடுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அப்புறமேட்டுக்கா அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து இந்த நாட்டோட ராஜா வந்து உங்களை பார்க்கணுன்னு சொல்லி கேட்டார், நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட ஸ்பெல் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்கிறப்போ அவரும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாரு. இப்போ இவரும் ராஜா பார்க்க போகிறாரு. அந்த ராஜாவை பார்த்த உடனே பார்த்தா அவர் ரொம்ப சிக்காக இருக்கார், ஓகே? அந்த ராஜா வந்து ரொம்ப சிக்காக முடியாமல் இருக்கார், எழுந்து கூட முடியல, விட்டால் இறந்துருவார் போல், அந்தளவுக்கு சிக்காக இருக்கார். உடனே வந்து இந்த மாஸ்டர் பார்த்துட்டு, இந்த மாதிரி வந்து நீ ஏதோ புதுசாக ஸ்பெல் கற்றுக்கிறேன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லுவோம். இல்லை, அது ஏதோ என் பொழுதுபோக்காகவே கற்றுட்டு இருக்கேன், பெருசாக ஒரு விஷயமும் இல்லை அப்படி சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. உடனே அந்த ராஜா கேட்குறாரு, உனக்கே தெரியும் நான் எந்தளவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாம் சீக்கிரமாக உங்கள் உடம்பு சரியாகணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு புரியுது, உனக்கு நிறைய மந்திர சக்திலாம் தெரியும்ல, என்னை ரொம்ப நாள் வாழ வைன்னு கேட்குறது வந்து ரொம்ப பேராசைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் எதை நினச்சி வருத்தப்படுறேன்னா, எனக்குன்னு ஒரு பையன் இல்லை, அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த நாட்டுக்கு ஒரு வாரிசே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த ராஜா சொல்கிறாரு. இவரும் அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காரு. உடனே அந்த ராஜா கேட்குறாரு, பேசாமல் உனக்கு ஆல்கமி ஆஃப் சோல் தெரியல, சோல்ஸை ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இவர் ஷாக் ஆகிடுறாரு. ஐயோ, அது வந்து தடை செய்யப்பட்டது, அந்த மந்திரத்தை யார்கிட்டையும் யூஸ் பண்ணக்கூடாது, அதோட அந்த மந்திரம் யூஸ் பண்ணிட்டா உங்களோட சோல் வந்து ரொம்ப ஈவில் ஸ்பிரிட்டாக மாறிடும். ஒரு ராஜாவுடைய சோல் எடுத்து நான் எந்த பாடிக்குள்ளே இது பண்ணுவேன்? ஆக்சுவலி வந்து இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற கேளுங்க. சோல் ஷிஃப்ட், ஆல்கமி ஆஃப் சோல் அப்படின்னா என்ன ஒரு மேஜிக் பண்ணுறாங்கன்னா, அதை வச்சு 2 பாடிஸோட சோல்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். அதான் இந்த கூடு விட்டு கூடு பாயிறது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். இப்போ வந்து ராஜா வந்து என்ன கேட்குறாருன்னா, எந்த ஒரு மனுஷங்கிட்டையும் போகிறது சரியாக இருக்காது, ஆனால் உன்னுடைய உடம்புக்குள்ளே நான் போயிடுறேன், ஒரு 7 நாள் எனக்கு உன் பாடி கூடங்கிற மாதிரி கேட்குறாரு. இவரே அப்படி ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா நீ தான் இந்த நாட்டிலேயே ரொம்ப பெஸ்ட்டான மேஜ், ஓகே? மந்திரவாதிகள் இந்த ஸ்பெல் தெரிஞ்சவங்களே மேஜ்னு கூப்பிட்றாங்க, அதனால உன் பாடி எனக்கு தெரியாது, 7 days அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ரிட்டர்ன் ஆகிடுவேன் அப்படி சொல்லிட்டு ராஜா கேட்குறாரு. இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த சோல் ஷிஃப்டிங்க்கு அப்புறம் ரொம்ப நாள் வந்து எதுவும் தப்பாயிடுச்சு, இல்லை ரொம்ப நாள் வந்து இந்த மாதிரி வேற ஒருத்தங்க பாடியில் இருந்தாங்கன்னா வந்து அவங்க ஈவிலாக மாறிடுவாங்க, ஓகே? ஈவிலாக மாறினா தான் வந்து இப்போ நம்ம சீரிஸோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒருத்தன் பேய் மாதிரி இருந்தால மிச்ச ஹியூமன்ஸோட சோல்ஸை வந்து சக் பண்ண ட்ரை பண்ணானே, அந்த மாதிரி மாறிடுவாங்க. ஸோ இதில் பெரிய ரிஸ்க் இருக்குன்னு அந்த மேஜ் எவ்வளோ சொல்கிறாரு, ஆனால் வந்து நம்ம ராஜா கேட்குற மாதிரி இல்லை. இப்போ அந்த மேஜும் வந்து அந்த ஆல்கமி ஆஃப் சோலை வந்து ஸ்பெல் பண்ணுறாரு. ஸ்பெல் பண்ண உடனே வந்து நம்ம ராஜாவும் அதுக்கப்புறமே அதுக்கு அந்த மேஜும் வந்து பாடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ராஜாவோட பாடிக்குள்ளே வந்து அந்த மேஜோட பாடிக்குள்ளே வந்து நம்ம ராஜாவும் இருக்காங்க, ஓகேவா? இப்போ ராஜா ரொம்ப ஹெல்த்தியாக, அவரோட நடை உடை பாவனை எல்லாமே மாறிடுச்சு. இவர் சோல் ஷிஃப்ட் பண்ண உடனே அந்த ராஜா வந்து என்ன பண்ணார் தெரியுமா, அந்த மேஜோட பாடிக்குள்ளே தானே இருக்காரு. டேரெக்டாக வந்து அந்த மேஜோடைய ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க கிட்ட போகிறாரு. அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் ராஜாவோட உடம்புல இருந்து வந்து நம்மளுடைய மேஜ் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. ஐயோ, அவர் உடம்பு வேறு ரொம்ப வீக்காக இருந்துச்சுல, நம்ம ராஜா உடம்புக்குள்ளே வந்துட்டு போகலன்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்த்த உடனே ஆக்சுவலி என்னன்னா, சோல் ஷிஃப்ட் பண்ண பாடிஸில் வந்து லெஃப்ட் சைட் ஷோல்டரில் ப்ளூ கலரில் ஒரு மார்க் இருக்கும், ஓகேவா? அதை வச்சு தான் வந்து இவங்க சோல் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபைன் பண்ண முடியும் நம்மளால். அந்த மார்க்கை பார்த்தோன்னே ஓகே நம்ம சோல் ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவரும் புரிஞ்சுக்கிறாரு. அதில் வந்து நோட்ஸ் எழுதி வச்சிருக்காரு. அந்த உண்மையான ராஜா இருக்கார்ல, அவர் நோட்ஸ் எழுதி வச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் உன் பாடிக்குள்ளே போன உடனே வந்து உன் ஒய்ஃபை என்னுடையதாக்கிடுவேன், அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோ, 7 நாளுக்கு அப்புறம் உன் ஒய்ஃப் ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தானா அந்த உன் ஒய்ஃப்
வயித்துல வளர குழந்தை வந்து என்னோடது, இந்த நாட்டுடைய கிங்கோட வாரிசு, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நோட்ஸ் எழுதியிருக்காரு. இதை பார்த்தோன்னே ஒரு பயங்கர ஷாக் ஆகிடுறாரு. அநியாயமாக வந்து கஷ்டப்பட்டு பாவம் நல்லா இருக்கட்டும்னு உடம்பு கொடுத்தா இப்படி பண்ணிட்டாரு இல்லை. இப்போ தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஓகேவா. இந்த நாடு பேர் வந்து தேகு. இது வந்து ஒரு லேக் சைடில் ஒட்டி இருக்கு. ஓகே, அந்த நாட்டில் வந்து நமக்கு ஐம்பூதங்கள் இருக்குல்ல, நீர், நிலம், நெருப்பு, காற்று. இந்த எனர்ஜியெல்லாம் வந்து யாருக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியுதோ அவங்கள தான் மேஜர்ஸ் சொல்லுவாங்க. இந்த நாட்டில் இருக்க எல்லாராலையும் மேஜர்ஸாக இருக்க முடியாது, சில பேரால் தான். குறிப்பிட்டு வாரிசாக வராங்களா அவங்களால தான் மேஜர்ஸாக இருக்க முடியும். அந்த மேஜர்ஸ் பற்றின கதை தான் இந்த ஸ்டோரி. ஓகேவா, சரி வாங்க ஸ்டோரியில் போகலான்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் காட்டுறாங்க. இப்போ ஒரு ரொம்ப அழகான பொண்ணு காட்டுறாங்க. அவள் நல்ல வாரியர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா. அவளை சுற்றி வந்து என்னன்னா இந்த நாட்டோட பெஸ்ட் மேஜர்ஸ்லாம் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. ஃபைட் நடக்க போகுது. அப்போ அவளை பார்த்து கேட்குறாங்க, நீ தான் அந்த நக்ஸுவா, அந்த அசாசின் அப்படின்னு கேட்குறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து இந்த நாட்டில் இருக்க எல்லா மேஜர்ஸையும் கொண்டுட்டு இருக்கா போல இருக்குது. ஸோ அதனால வந்து அங்கே இருக்க பவர்ஃபுல்லான மேஜர்ஸ்லாம் வந்து இவளை தேடி கண்டுபிடிச்சி கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பயங்கரமாக ஃபைட் நடக்கும். ஃபைட் நடச்சு முடிக்கும் போது என்னன்னா இவ தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதில் வந்து ஒரு பெஸ்ட் மேஜ் என்ன பண்ணுவார், கரெக்டாக கொல்ற அளவுக்கு போயிடுவார் நம்ம நக்ஷுவை. அதனால வந்து இவ எப்படியே தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்பர்க் இருக்குல்ல, ஐஸ்பர்க் மேலே தான் சண்டை நடக்கும். அதை உடச்சிட்டு தண்ணிக்குள்ளேயே போயிடுவா. அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் சொல்வார், எப்படியாவது இவளை தேடி கண்டுபிடிங்கன்ட்டு. அவளும் பார்த்தா அடிபட்டிருக்கும், நல்லா அடிபட்டிருக்கும், ரத்தம் ஒழுக தப்பிச்சு போயிட்டு இருப்பா. அப்புறம் அந்த நக்ஷு பொண்ணுல மார்க்கெட் பிளேஸ்க்கு போய்ட்றான். அங்கே வந்து பேசாமல் அவள் பாடி ரொம்ப வீக் ஆகிடும், சாக போகிற மாதிரி இருப்பாளா. பேசாமல் சோல் ஷிஃப்ட் பண்ணிடலாம், எதனா ஒரு நல்ல உடம்பு கிடச்சா ஷிஃப்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தேடுறப்போ எந்த ஒருத்தருமே நல்லவங்களா கண்ணில் பட மாட்டாங்க. அங்கே ஒரு பொண்ணு பிடிச்சா அந்த பொண்ணு கண்ணு தெரியாமல் இருக்கும். சீன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தள்ளி போட்டு உள்ளே போயிட்டு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு கூட பாடி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ஆல்கமி ஆஃப் சோல் பர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அவள் கையில் ஒரு ஸ்டோன் வச்சிருப்பா. அதை வச்சு ஆல்கமி ஆஃப் சோல் வந்து பர்ஃபார்ம் பண்ண போவாளா. அதுக்கப்புறம் அந்த பெஸ்ட் மேஜ் இருக்கார்ல, அவரும் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பார்ல. கரெக்டாக அங்கே வந்துருவாங்க. வந்து பார்த்தா என்னன்னா நம்ம நக்ஸோட பாடி வந்து செத்து போய் கீழே கிடக்கும், இறந்துருப்பாங்க அந்த நக்ஸ் பாடி. அப்புறம் அவள் ஷோல்டரில் பார்த்தா ப்ளூ கலரில் மார்க் இருக்கும். உடனே இந்த மேஜ் வந்து புரிஞ்சுப்பார், கண்டிப்பாக அவள் சோல் ஷிஃப்ட் பண்ணியிருக்கா, இங்கே இருக்க பொண்ணை பிடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு வேகமாக ஓடி போகும். அந்த பொண்ணை பிடிச்சி அவள் ஷோல்டரில் பார்த்தா ஆனால் ப்ளூ கலர் மார்க் இருக்காது. அப்போ இவருக்கு ஒன்றும் புரியாது, என்ன சோல் ஷிஃப்ட் பண்ணியிருக்கா, ப்ளூ கலர் மார்க் இருக்குது, ஆனால் பாடி எதுவும் எக்ஸ்சேஞ்ச் ஆகலன்னா என்ன அர்த்தம், ஒரு வேளை சோல் ஷிஃப்ட் பண்ண முன்னாடியே இறந்துட்டாலோ, அது ஃபெயில் ஆகிடுச்சு போல அப்படி சொல்லிட்டு இவர் நினச்சிக்கிறாரு. இப்போ காட்டுக்கு நடுவில் வந்து ஒரு மறைஞ்சிருக்க பிளேஸ் காட்டுறாங்க. அந்த இடம் பேர் வந்து சோன்கிரிம். ஓகே, அங்கே தான் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்க எல்லா மேஜர்ஸும் ட்ரைனிங் எடுக்கிறது, வாழ்றது எல்லாமே. ஸோ அந்த பிளேஸில் தான் வந்து இப்போ நம்ம நக்ஷு வச்சுருக்காங்க. அந்த நக்ஷு பாடியை வந்து ஒரு பையன்ட்ட காட்டுறாங்க. இவரும் நம்ம கதையில் வர ஒரு ஹீரோ தான். அவர் பேர் வந்து யுல். அவர்கிட்ட காட்டுறாங்க இந்த மாதிரி வந்து அவளோட ப்ளூ மார்க் வந்து சோல் ஷிஃப்ட் பண்ணியிருக்கான்னு காட்டுது. ஆனால் வந்து அவள் ஃபெயில் ஆகிட்டா போல, அதான் இறந்துட்டா போலன்ற. யுல் வந்து அந்த பாடியை எக்ஸாமின் பண்ணுறப்போ அங்கே வந்து ஒரு விசில் வச்சிருக்கா, பேர்ட் சிம்பிள் போட்டு. அந்த விசில் எடுத்து பார்த்துட்டு இது வந்து பேர்ட்ஸை கூப்பிடுற விசில். இப்போ பெட் அனிமலாக பேர்ட் வளர்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி வளர்த்தா அந்த பேர்டை வந்து கூப்பிடுற விசில். இவ எப்படி இதை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவர் அந்த விசில் எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சோன்கிரிமோட வந்து ஹெட் அவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஓகே, அந்த மேஜர்ஸ் 2 பேரும் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஐயோ இவ வேற சோல் ஷிஃப்ட் பண்ணியிருக்கா, 20 வருஷம் முன்னாடி தான் அந்த சோல் ஷிஃப்ட்லாம் நம்ம பார்த்தோம்ல, 20 வருஷமாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துச்சு, இதை பற்றி வேறு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து இன்னொருத்தர் வராரு, ஒரு மென் ஓடி வந்துட்டு நக்ஸு செத்துட்டானாமே, நான் அவள் பாடி பார்க்கலாமான்னு ஓடி வராரு. உனக்கு வெக்கமா இல்லை, இந்த மாதிரி சோன்கிரிமில் எடுத்துட்டு காசிப்லாம் கேட்டு வந்து எங்ககிட்ட வேறு டிஸ்கஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி காசிப் ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் ஆஃப் த மேஜ் வந்து கத்தின்னு இருக்காரு. சரி நீ இது எங்கே கேட்டேன்னு கேட்குறப்போ அது வந்து அந்த ட்ரிங்க் பண்ணுற இடத்துல தான் நான் கேட்டேன்னு சொல்கிறப்போ, நீ பார்க்கெலாம் வேறு போறியா, ஒரு மேஜாக இருந்துட்டு அங்கெல்லாம் போகலாமா அப்படின்னு கேட்குறப்போ, நான் ஒன்றும் போகலை அப்படின்னு சொல்லி அவர் சமாளிப்பார். அப்புறம் கூட இருந்தவர் வந்து சரி ஓகே இதில் என்ன இருக்குது, தப்பு கிடையாதுன்னு சொல்லி சமாளித்து, ஓகே அங்கே இருக்கிறதுல எந்த ட்ரிங்க் நல்லா இருக்குது சொல்கிறியா அப்படின்னு கேட்குறப்போ, எனக்கு ஒன்றும் தெரியாது, உகாக்கு தான் தெரியும் அப்படின்னு கேட்குறப்போ, உடனே இவரும் ஷாக் ஆகிடுறாரு. உகி இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவனை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக புத்திசமில் இருக்க ஒரு மாஸ்டர் கிட்ட தான் நான் அனுப்பிச்சேன், அவன் எப்படி நம்ம கண்ட்ரிக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இப்போ தான் நமக்கு வந்து உகி காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ஸ்டோரியோட ரியல் ஹீரோ. ஓகேவா, அவரை நல்லா பார்த்துக்கோங்க. அவர் வந்து அந்த புத்திஸ்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நானும் 1 மாதமாக இங்கே இருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு எந்த ஒரு ஸ்பெல் மேஜிக் எதுவுமே சொல்லித்தர மாதிரி தெரில, ஜஸ்ட் எனக்கு வேலை மட்டும் வாங்கிக்கிறீங்க, நான் உங்களுக்கு கொடுத்த டொனேஷனில் நீங்கள் வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த மாஸ்டர் வந்து கத்துறாரு, உனக்கு எவ்வளோ ஆட்டிடியூட் இருக்கும், உங்கள் அம்மா வந்து அஃபேர் வச்சதுனால நீயே பிறந்த, உங்கள் அப்பா கூட உன்னை விட்டுட்டு ஓடிட்டான்ல, அதுக்கப்புறமேட்டுக்கா ரெஸ்பெக்டும் உனக்கு கொடுக்க தெரில, உன்னமே ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்க நான் விருப்பப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த புத்திஸ்ட் மாஸ்டர் சொல்கிறாரு. உடனே உகிக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் காமாகவே இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்கான மாஸ்டரை நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன், இந்த டொனேஷனை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. இவர் யாரும் தெரியுதா, நம்ம ராஜா கூட வந்து பாஸ்ட்டில் வந்து சோல் ஷிஃப்ட் பண்ணாரே, அப்படி பிறந்த பையன் தான் உகி. ஓகேவா, இவர் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. இங்கே நம்ம நக்ஸு காட்டுறாங்க. நக்ஸு வந்து உண்மையாகவே சோல் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனால் அந்த கண்ணு தெரியாமல் ஒரு பொண்ணு இருந்ததில்ல, அந்த பொண்ணு கிட்ட தான் சோல் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ணு தெரியாத பொண்ணு பேர் வந்து முதோக்கி. நம்ம முதோக்கின்னு கூப்பிடலாம். இப்போ முதோக்கி கண்ணு திறந்து பார்த்துருக்கப்புறமேட்டுக்கா யோசிக்கிறோம், ஐயோ இப்போது முதோக்கி உடம்புக்குள்ள இருக்கிறது நம்ம நக்ஸு தான். நக்ஸு யோசிக்கிறான், நம்ம சோல் ஷிஃப்ட் பண்ண போனோம், ஒரு நல்ல பாடியில் தான் சோல் ஷிஃப்ட் பண்ணலாம்னு நினச்சோம், அப்புறம் எப்படி இந்த கண்ணு தெரியாத பொண்ணு பாடிக்குள்ளே நம்ம வந்து ஒன்றுமே புரியலன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு, ஐயோ இப்போ இவளுக்கு கண்ணு வேறு தெரியாது, நம்ம வேறு பாடி பார்த்து சீக்கிரமாக ஷிஃப்ட் ஆகணும்னு சொல்லிட்டு மனசுல நினச்சிக்கிறோம். ஆனால் வந்து அந்த கண்ணில் கட்டியிருக்கிற நகட்டி பார்த்தா இவளுக்கு கண்ணு தெரியுது. அப்போ வந்து நம்ம
நக்ஸுவே ஷாக் ஆகிடுறா. என்னடா இது சோல் ஷிஃப்ட் பண்ணால் கண்ணு கூட தெரியும் போல இருக்கே, பிகாஸ் நம்ம நக்ஸுக்கு கண்ணு தெரியும்ல. இதெல்லாம் யோசிச்சுட்டு சரி ஓகே நம்ம இந்த போட்லேருந்து ஏஞ்சி தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே மேலே வந்து ஒரு பிடிப்பு மாதிரி வரும், ஒரு பாலம் மாதிரி, அதில் பிடிச்சி தொங்குவாலாம். பார்த்தா இவங்க பாடி பயங்கர வீக்காக இருக்கும். என்னடா இது இந்த பொண்ணு இவ்வளோ வீக்காக இருக்கா? ஏன்னா நக்ஸு வந்து ஒரு அசாசின்ல அவள் பயங்கர ஸ்ட்ரென்த்தாக பயங்கரமாக ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கான். இவள் பாடி இவ்வளோ வீக்காக இருக்குது, வேஸ்ட் இந்த உடம்பு அப்படி சொல்லி திட்டிட்டு இருக்கா. அப்புறம் கீழே விழுற மாதிரி போயிடுவா. அப்புறம் அந்த போட்டில் இருக்கவங்களாம் கத்தி கத்தி கூப்பிடுவா. அவங்க வரதுக்குள்ளே தண்ணிக்குள்ளேயே விழுந்துருவா. இதுக்கப்புறம் நம்ம வந்து இவளை முதக்கினே கூப்பிடலாம். இதான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின், ஓகேவா? இவளை வந்து செல் பண்ணுறதுக்காக வந்து ஒருத்தர் கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காரு போட்டில். சரி வா, என்ன நீ இவ்வளோ வீக்காக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு சிக்கன்லாம் வாங்கி கொடுக்குறாரு. உடனே வந்து முதக்கி உடம்புக்குள்ளே இருக்க நக்ஸும் யோசிக்கிறா, ஐயோ நான் ஒரு அசாசின், நான் வந்து இந்த சிக்கன்லாம் சாப்பிட்டதே இல்லை என் வாழ்க்கையில்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். ஆனால் இவர் வந்து ஊட்டி விட்டுருவார். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அவள் பாட்டுக்கு பிடிங்கி பிடிங்கி சாப்பிட்றா. அதுக்கப்புறம் சரிவா உன்னை செல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பிராத்தெல்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸில் போயிட்டு அவர் நம்ம முதக்கியை செல் பண்ணிடுறாரு. அவளுக்கு ஒன்றும் புரியல. அட பாவி, சிக்கன் வாங்கி கொடுத்து இங்கே விட்டுட்டு போறே, இருடா என் ஸ்ட்ரென்த்லாம் கிடச்சதுக்கப்புறம் உன்னை பீஸ் பீஸாக கேட்டுறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பிராத்தல் ரன் பண்ணுற ஓனர் லேடி இருக்காங்க. அவங்களும் வந்து நீனே இவ்வளோ ஸ்கின்னியாக இருக்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டனால அது நல்லா இருப்பியா என்னன்னு தெரியல, சரி போய் முதல்ல மேக்கப் போடு அப்படின்னும் போது நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவாங்க. ஆமாம் தான், நீ பார்க்க நல்லா இல்லை, ஆனால் நல்லா ரொம்ப அது ரொம்ப அழகாக பேசுகிற, அதோட வந்து உனக்கு டான்ஸ் ஆட தெரியும் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லும்போது இவளுக்கு செம கோவம் வந்துடுது. உடனே அந்த லேடி கூட ஃபைட் பண்ணுற மாதிரி மூவ்ஸ்லாம் போடுவாங்க. அந்த லேடியில் பார்த்தியா சூப்பராக டான்ஸ் ஆடுற, இவங்க ஃபைட் பண்ணுற மாதிரி தான் போவாங்க, ஆனால் அது பார்க்க டான்ஸ் மூவ் மாதிரி இருக்கும். உடனே அந்த பிராத்தல் ஓனரும் நல்லா டான்ஸ் ஆடுறியே, பரவாயில்ல உன்னை இங்கே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே முதக்கியும் டான்ஸா இருடி, எனக்கு மட்டும் இப்போ உண்மையாக பவர் தான், உன் கையே உங்ககிட்ட இருந்திருக்கா தெரியுமா அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிறாங்க. அப்புறம் அந்த லேடி திட்டுறாங்க, நான் உன்னோட பெரியவன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த லேடி சொல்கிறாங்க, நீ என்ன இவ்வளோ அலட்டிக்கிற, இந்த இடத்துக்கு எவ்வளோ பெரிய ஆள்லாம் வருவாங்க தெரியுமா, இந்த ஊரில் இருக்க எல்லா பெரிய ஆட்களும் இங்கே வருவாங்க, அதோட வந்து இந்த ஊரில் ரொம்ப பெரிய பேச்சு பொருளாக இருக்குல்ல அந்த 4 சீசன்ஸ் அவங்க கூட இங்கே தான் வருவாங்க அப்படின்னும் போது முதக்கே என்னது 4 சீசன்ஸா அப்படின்ற மாதிரி கேட்பா. இவங்க வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இந்த 4 மேஜர்ஸ் இருக்காங்க, ஓகே, அந்த மேஜர்ஸ்லேயே ரொம்ப ஹெட்டாக பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்களே இந்த நாட்டில். அந்த 4 மேஜர்ஸோடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பொண்ணை காட்டுறாங்க. அவள் பேர் தான் வந்து ஜின் சயோன், ஓகே. அவள் தான் வந்து ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி ரொம்ப அந்த மாதிரி ஒரு பவர்ஸ் வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து செகண்ட் ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் வந்து பார்க் ஃபேமிலியோட பையன், அவன் பேர் வந்து பார்க் தங்கு. அவன் வந்து சம்மர் சீசன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபால் சீசனை ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து சோயுல், இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல யுல்னு ஒரு ஹீரோ அவர். அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம ஜங்குகி, அவர் தான் ஜங் ஃபேமிலியை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு நம்ம ஹீரோ, ஓகேவா. இவங்க 4 பேர் தான் இந்த நாட்டோட 4 சீசன் சொல்லிட்டு பேசப்படுறாங்க. இவங்க ரொம்ப ஃபேமஸே, உனக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு முதக்கியை பார்த்து அந்த லேடி கேட்குறாங்க. அவளும் பார்த்துட்டு 4 சீசனா, அன்றைக்கி நைட்டு இவங்க எல்லாருமே இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க அவங்களோட அப்பா இருக்காங்க, இந்த 4 சீசனோடைய அப்பாக்கள்லாம், அவங்க எல்லாரும் இவங்க குட்டி பொண்ணாக இருக்கும்போது யாரையும் கொண்டிருக்காங்க. அது வந்து இவங்களுக்கு மெமரியில் வந்து போகுது, ட்ராமா மாதிரி. அதெல்லாம் நினச்சிட்டு சொல்கிறாங்க, இந்த 4 சீசன்ஸையும் நானே அழிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துக்கிறாங்க.